Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to fourth question. So fourth question paranga. The maturity value of RD account is 16,176 if the monthly installment is 400 rupees and the rate of interest is 8% and find the time period of RD account. So time period அதாவது n value கேட்டிருக்காங்க. ஸோ n value இன்னொரு சம்மு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம இன்னும் நிறையவே லேர்ன் பண்ணலாம். ஸோ given எழுதிக்கோங்க. given to find எழுதிக்கோங்க. ஸோ given வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மெச்சூரிட்டி வேல்யூ தான். ஸ்டார்டிங்கே வந்து மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 16,176 கொடுத்துருக்காங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பி வந்து 400 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன். ஸோ இது வந்து இங்கே வந்து இயர்ஸுன்னும் கொடுக்கல, மந்த்ஸுன்னும் கொடுக்கல. ஸோ நம்ம ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் தான் ஆரம்பிக்கணும். P into R by 100 into 12 into n plus 1 by 2. ஸோ இப்போ பாருங்கள், ஐயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஆரோட வேல்யூ, பியோட வேல்யூ வந்து 400 into 8 by 100 into 12. என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. n into n plus 1 by 2. ஸோ நம்மளுக்கு எல்லா வேல்யூவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து 1 டைம், இது 4 டைம், 4 1 டைம், இது 3 டைம். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன எழுதணும், மேலே இருக்க என்ன வேல்யூ இருக்குன்னா 4 into n, 4n into bracket n plus 1 by 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இதை உள்ளே இன்னும் மல்டிப்ளை பண்ணி 4n² ப்ளஸ் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நேம் வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 4n வந்து இன்ட்டு n வந்து 4n² ப்ளஸ் 4n into 1 வந்து 4n by 3. காமன் வந்து 3 ரெண்டுத்துக்குமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெச்சூரிட்டி வேல்யூ போகலாம். மெச்சூரிட்டி வேல்யூ வந்து P into n plus I. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 16176. ஸோ 16176ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து 400. என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, என்னன்னே வச்சுக்கலாம். ஐயோட வேல்யூ பாருங்கள் 4n² ப்ளஸ் 4n by 3. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம 3யை வந்து நான் டைரெக்டாக இந்த சைடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா எனக்கு இங்கே டினாமினேட்டர் என்னவாக இருக்குது, 1ஆக இருக்குது. ஸோ இதுக்கும் டினாமினேட்டர் 3ஆக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஈஸியாக இந்த சைடு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ என்ன பண்ணணும் நான், ஸோ 16176 ஈக்குவல் டு 400 into n வந்து 400n ப்ளஸ் 4n² ப்ளஸ் 4n by 3. இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 3 தான் எல்சிஎம். இன்ட்டு 3 பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ காமன் டினாமினேட்டர் கிடச்சிரும். 16176 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 400 into 3 வந்து 1200n by ப்ளஸ் 4n² ப்ளஸ் 4n. இதுக்கும் 3. ஸோ காமனாக ஒரு 3 மட்டும் நான் எழுதிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ தான் எனக்கு வந்து இந்த 3யை வந்து இந்த சைடு ஷிஃப்ட் பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு காமன் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நான் இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணலாம். 16176 into 3. இப்போ வந்து எனக்கு ரிமைனிங் வந்து 4n² ப்ளஸ் 4n இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் 18, இது 21, 22, 5, இது வந்து 18, 1, 4. ஸோ இதுதான் என்னோட மல்டிப்ளிகேஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் லைக் டேர்மாக இருக்குது பாருங்கள். இதுவும் n இருக்குது எனக்கு, இதுவும் n இருக்குது. ஸோ 1204n ப்ளஸ் 4n². நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொன்னேன், எல்லாமே வந்து ஆர்டரில் எழுதணும்னு சொன்னேன். ஸோ எல்லாமே இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆர்டரில் எழுதணும். ஆர்டர் வந்து என்னது, ஃபஸ்ட்டு 4n² இருக்கணும், அப்புறமா n வேல்யூ இருக்கணும், அப்புறமா இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். 4852 8 ஈக்குவல் டு
0. நான் என்ன சொல்லியிருக்கேன், n வேல்யூ எப்பயுமே வந்து 1 வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். 1 வைக்கணுன்னா எல்லாமே இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து 4னா எல்லா நம்பரும் பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் செக் பண்ணணும். டிவிசிபிலிட்டி ஆஃப் 2க்கு, டிவிசிபிலிட்டி ஆஃப் 4க்கு. 04 வந்து டிவிசிபிள் ஆகும். 28 வந்து எஸ் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம். ஸோ இது டிவைடட் பை 4 பண்ணோம், நம்மளுக்கு என்ன வரும்னா 4n²/4 plus 1204n/4 minus 48528/4 equal to 0. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து டிவைடட் பை 4 பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணால் எனக்கு n², இதை கேன்சல் பண்ணால் 301n, இதை நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 1 2 1 3 வந்து 2, இதுதான் எனக்கு வந்து ஆன்சராக கிடைக்குது. ஸோ இது பண்ண உடனே என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டே வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து 1 2 1 3 2, இது வந்து 2 டேபிளில் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் பண்ணால் எனக்கு வந்து 6 டைம்ஸ், 2 நம்பர் அட் அ டைம் எடுக்கிறதுனால 0 போட்டு 6 பண்ணணும். நெக்ஸ்ட்டு அகெயின் 6. ஸோ இதை வந்து திருப்பி பண்ணால் 2 டேபிளில் 3033 வரும். இதுவே நான் 3 டேபிளில் பண்ணேன்னா 1011 வரும். 3 டேபிளோட டிவிசிபிலிட்டி வந்து எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 3ன்னு வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், 1 + 1 + 1 3ன்னு வருதா, 3 வந்து டிவிசிபிள் பை 3. ஸோ 3 டேபிளில் நான் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து 3 × 9 1 கேரி ஓவர், 11 வந்து அகெயின் 3 டைம்ஸ் 21 வந்து 7 டைம்ஸ். ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்க நம்பர். ஸோ எனக்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்குன்னா 2 × 2 × 3, அது வந்து 337 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே எழுதிக்கலாம், 337. நம்ம வந்து இப்போ பேர் பண்ணணும், நம்பர்ஸை வந்து இப்போ பேர் பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய நம்பராக இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே ஒரு பேராகவும் இது ஒரு பேராகவும் வச்சுக்கலாம். ஸோ 2 2s are 4, 4 × 9 வந்து 4 9s are 36. ஸோ 36ம் 337ம் ஒன்று வச்சா எனக்கு வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். பாருங்கள், 12132 எப்படி எழுதலான்னா 36 and 337 எழுதலாம். 36 வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு பெரிய நம்பராக போகுது, 301 விட பெரிய நம்பராக போகுது. ஸோ வந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 301 கிடைக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஆன்சர் வருன்றதுனால நான் என்ன எழுதுவேன், இந்த நம்பரையே நான் எடுத்துக்குவேன். இந்த நம்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எதுக்கு ப்ளஸ் எதுக்கு மைனஸ் போடணுன்ட்டு பார்க்கணும். ஸோ இங்கே கொஷனில் வந்து 301க்கு தான் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸாகவும் சின்ன நம்பருக்கு மைனஸாகவும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போடணும், 1n². ஸோ இது வந்து -36 n-ம் சேர்த்துக்கணும், ப்ளஸ் 337n minus 12132 equal to 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து எது காமன் நம்பர்ஸ்ன்னு பார்க்கணும். n தான் காமன், ஒரு n வெளியே போயிடுச்சுன்னா ஒரு n இருக்கும். இதில் n வெளியே போயிடுச்சுன்னா 36 மட்டும் ரிமைண்டராக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், 36 × 337 எழுதலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 337 வெளியே எடுத்தோன்னா ப்ளஸில் தான் எடுக்கணும். 337 எடுத்தோன்னா ரிமைனிங் வந்து +n minus 36. ஸோ 337 வெளியே போயிடுச்சுன்னா 36 மட்டும் இருக்கும், -36. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டாக என்ன செக் பண்ணணும், நம்மளோட ப்ராக்கெட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ராக்கெட் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், n - 36 ஒரு ப்ராக்கெட்டில் n + 337 வந்து ஒரு ப்ராக்கெட்டில் எழுதணும், ஈக்குவல் டு 0. n - 36 ஈக்குவல் டு 0 ஒரு ஸ்டெப்பாகவும், n + 337 வந்து ஈக்குவல் டு 0 இன்னொரு ஸ்டெப்பாகவும் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து n ஈக்குவல் டு, இது இந்த சைடு வந்துச்சுன்னா 36 + 36 வரும், இது வந்து -337 மாறும். ஸோ இப்போ எனக்கு n வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவ் வேல்யூ வந்து n cannot be
நெகட்டிவ் அப்படின்னு எழுதிட்டு நெகட்டிவ் வேல்யூ எடுக்க முடியாது. n வந்து therefore n equal to 36 months. ஸோ 36 monthsனு எழுதலாம், ஆர் 36 months வந்து இயர்ஸில் எழுதணுன்னா 3 years. ஸோ பை 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 years கிடச்சிடும். இவ்வளோ தான் சம்மு. இந்த பார்ட் மட்டும் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். Catch you in the next video. Bye bye.